குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்கள்? என் பேர் வினய். சந்தோஷ் ஒரு கேஸ் விஷயமா உங்களை பார்க்க சொல்லியிருந்தார் சார். ஓ, நீங்களா? வாங்க தம்பி. ம், எடுத்துக்கங்க. தேங்க்யூ சார். நீங்கள் டைரக்டர்னு சந்தோஷ் சொன்னாப்புல. இதுக்கு முன்னாடி என்ன படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? இல்லை, இதுக்கு முன்னாடி அசிஸ்டண்ட்டாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். இனிமேல் தான் படம் பண்ணணும். வேறு யார்கிட்டயாவது அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணீங்களா? பேர் சொல்கிற அளவுக்கு எந்த படமும் ஒர்க் பண்ணல சார். கவலைப்படாதீங்க. இப்போ நீங்கள் பண்ண போகிற படம் உங்களுக்கு நிச்சயமாக பேர் வாங்கி கொடுக்கும். அதெல்லாம் நீங்கள் சொல்ல போகிற கேஸை பொறுத்து தான் சார் இருக்குது. தம்பி மைக்கெலாம் வேணாம். ஏன் சார், என்னாச்சு? நான் சொல்கிற மாதிரி இருக்க வேணா பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. நான் கூட நார்மல் கேஸாக தான் சார் இருக்குன்னு நினச்சேன். நீங்கள் கொடுக்குற பில்டப்பை பார்த்தா ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்கும் போல இருக்கே. நான் சொல்ல போகிற கதையை கேட்டால் உங்களுக்கே புரியும். எத்தனை மணிக்கு கால் வந்துச்சு? 10 மணி இருக்கும் சார். இருக்கிற சீரியல் கில்லர் கேஸ் பார்த்தா இப்போ மிஸ்ஸிங் கேஸ் வேறு. கடமைன்னு வந்துட்டா செஞ்சு தானே சார் ஆகணும். போடலாத கடமை. ராத்திரி பகலாக வேலை பார்க்குறோம், ஒரு இன்க்ரிமெண்ட் கூட கிடையாது. அதெல்லாம் வர வேண்டிய நேரத்தில் சரியாக வரும் சார். என் வாயில் நல்லா வரும். இருக்கிற காசுலாம் இஎம்ஐ கட்டுறதுக்கே காலியாகுது. நீங்கள் ஏன் சார் லோன்லாம் வாங்குறீங்க? என் தலையெழுத்து. அதான் லோன் அலையிறோம். யோ, வாயை மட்டும் வாயா. சாரி சார். ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசில் ரெசார்ட்டில் அலைஞ்சிட்ருக்கோம். உனக்கு தான் இது ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசு. எனக்கு என்ன வந்துச்சு? இந்த இது புடி. ம், யாரையோ காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்களே? நான் தான் சார் கால் பண்ணேன். உள்ளே வாங்க. உட்காருங்க, உட்காருங்க. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? உங்களை தான் கேட்குறேன். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? விஸ்காம் சார். விஷுவல் கம்யூனிகேஷனா? உங்களில் காணா போன ஆள் பேர் என்ன? நிக்கில் சார். உங்களில் யார் நிக்கிலுக்கு ரொம்ப க்ளோஸ்? நான் தான் சார். நீங்கள் மட்டும் இங்கே உட்காருங்க. ஐயோ கான்ஸ்டபிள், சார். மற்ற லைன் கூட்டு போய் வேறு ரூமில் உட்கார வை. நான் ஒவ்வொருத்தவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன். ஓகே சார். நிக்கிலோட ஃபோட்டோ வாங்கி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடு. இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லு. சரிங்க சார். வாங்க. ஏ ரோஹித், நீ என்ன போலீஸ் கிட்ட அம்மா போமா? அமைதியா வாம்மா. உங்கள் பேர்? ரித்திகா. நீங்களாம் எதுக்கு இங்கே வந்தீங்க? என்னடி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு நீ பாட்டுக்கு ஃபோன் நோண்டிட்டு இருக்க? அப்படி என்னதான் இருக்கு அந்த ஃபோனில்? ஊட்டிக்கு ரெசார்ட் எதாவது புக் பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஊட்டிக்கா? எதுக்குடி ஊட்டி? அதான் காலேஜ் முடிஞ்சிச்சுல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கன்னா வெக்கேஷன் போகலாம்னு ஸ்ரேயா சொன்னான். என்னது, ஸ்ரேயா சொன்னாலா? ஆமாம், அங்கே தான் நம்ம 3rd இயர் லவ் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு எதுக்குடி ஸ்ரேயா? நம்ம இங்கேயே செலிப்ரேட் பண்ணலாம்ல? அடி வாங்காத. ஊட்டியில் கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கும். நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம அங்கே தான் போகிறோம். நீ முடிவு பண்ணிட்ட, நான் சொன்னால் கேட்கவா போகிற? போகலாம். எவ்வளோ நேரமா உன்னை தேடுறது? உள்ள இருப்பேன்னு பார்த்தா இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க.
இல்லை சும்மாதான் ஜாலியாக காற்று வாங்கலான்னு வந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட ஜாயின் பண்ணாம இங்க என்ன காத்து வாங்க உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்ற? பசிக்கல அதான் வரல. பசிக்கலையா? ஆச்சரியமா இருக்கே. ம். ம். என்ன இன்னைக்கு மேடமோட நடவடிக்கையே வேற மாதிரி இருக்கு. தெரில மச்சான், ஜாலியாக இருக்கு. ஏன் மேடம்க்கு என்னாச்சு? அதுவா, நாளையோட நானும் நிக்கலும் லவ் பண்ணி 3 வருஷம் ஆக போகுது. அதனால அவனுக்கு ஒரு ரிங் வாங்கி வச்சிருக்கேன். அதை அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கேன். ம். ஏய், தனியாக பேசலாம் தானே வந்தோம். நீ பாட்டுக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க. ஏன் உன்னை ஃபோட்டோ எடுக்கலன்னு கோவமா? வேணா உன்னை ஃபோட்டோ எடுக்கட்டுமா? ஸ்மைல். இங்கே பார். நிக்கில், அதே. நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். சரி, ஓகே. உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லு. காலேஜ் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலான் இருக்க? நீ என்ன பண்ணலான் இருக்க? நான் ரைட்டராக போகிறேன். இப்போ கூட ஒரு க்ரைம் ஸ்டோரி எழுதிட்டு இருக்கேன். ஏன் க்ரைம் ஸ்டோரி? லவ் ஸ்டோரிலாம் எழுத மாட்டீங்களோ? எழுத மாட்டேன். எங்கள் அப்பாவுக்கு க்ரைம் ஸ்டோரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நானும் அப்படியே எழுத ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஸ்ரேயா என்னை பற்றி எதாவது சொன்னாலா? இல்லையே, ஏன்? அவன் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறா. அதான் உன்கிட்ட எதா என்னை பற்றி சொன்னாலான்னு கேட்டேன். உங்கள் 2 பேருக்குள்ளே என்னதான் பிரச்சனையோ கேட்டால் அவள் சொல்கிற மாதிரி தெரியல. சரி, அதை விடு, நான் கிட்டக்கு பதில் சொல்லு. என்ன பண்ண போகிறேன்? என்ன? அதான் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி. உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. அது மட்டுமா? ஹே கமான், அதான் அப்பா என் பேரில் எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருக்காருல்ல, அப்புறம் என்ன? உங்கள் அப்பா பற்றிலாம் நான் கேட்கல, உன்னை பற்றி தான் கேட்டேன். நானும் என்னை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன். எனக்கு இந்த காசு போதும். நீ உன்னை பற்றி மட்டும்தான் நிக்கில் பேசிகிட்டு இருக்க. என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலல்ல? என்ன பேசுகிற நீ? எனக்கு ஒன்றும் புரியல. ட்ராவல் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு குவாலிஃபிகேஷனா? இதை வச்சுட்டு எப்படி நீ என் வீட்டுக்கு வந்து பேசுவ? நான் எப்போ உன் வீட்டில் வந்து பேசுகிறேன்ன? நம்ம கல்யாணத்தை பற்றி தான். நான் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன்? என்ன விளையாடாத நிக்கில், கொஞ்சம் சீரியஸாக தான் பேசுகிறேன். நான் சீரியஸாக தான் பேசுகிறேன், நீ தான் விளையாடுற. அப்போ உனக்கு என்ன தாண்டா ஐடியா இருக்கு? எனக்கு இந்த கல்யாணம் அது மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேணும்னா லிவின்ல இருக்கலாம். இப்படி சைலண்டாகவே இருந்தால் என்ன அர்த்தம்? 3 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ வந்து இப்படி சொல்கிறியா? லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணணுமான்னு? நீ ஏன்டா இப்படி யோசிக்கிற? சின்ன வயசில் இருக்கும் போதே அம்மா அப்பாவுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அம்மா வேற ஒரு கல்யாணம் பண்ணி ஃபாரின் போயிட்டாங்க. அப்பா டிப்ரெஷன்லேயே இறந்துட்டார். நான் சின்ன வயசுலேருந்தே தனிமையாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அது ரொம்ப கொடுமையான விஷயம் ரித்திகா. நம்மளுக்காக யாருமே இல்லைன்னு தோணும். கல்யாணம்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. நாளைக்கே நம்ம ஏதாவது சண்டை போட்டோம்னா வரப்போகிற குழந்தைக்கு தான் பிரச்சனை. ஸோ இந்த கல்யாணம் அதெல்லாம் வேணாம், புரிஞ்சுக்கோ. நம்ம இப்படியே கடைசி வரைக்கும் லவ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ரித்திகா. ப்ளீஸ் ரித்திகா, ரித்திகா. இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? 2 பேரும் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்னடி ஆச்சு உங்க 2 பேருக்கும்? ஏன், என்னாச்சு?
என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? நீ என்னன்னா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க, அவன் என்னன்னா குடிச்சிட்டு ரோஹித் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். என்னன்னு சொன்னா தானே தெரியும். ஒன்றும் இல்லை மச்சி, ஃப்ரீயாடு. மச்சான் அதான் அவ கேக்குறாள, சொல்றி. இவ்ளோ ஃபீலிங்ஸ்ல இருந்திருக்க, இதை ஏன் முன்னாடியே சொல்லல? எங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தான் சொன்னேன். எனக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ்லாம் சொல்லவும் முடியாது. ஏய் என்னடி, இங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலான்னு வந்தா நீ என்னடானா சோகமா இருக்க? தனியாக இருக்கும்போது தாண்டி புரியுது நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. சரி, இப்போ நீ அவனை பத்தி என்ன நினைக்கிற? செம்ம செல்ஃபிஷ்டி அவன், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் செல்ஃபிஷ் தான். அது எப்படி நீ எல்லா பசங்களையும் தப்பு சொல்லலாம்? நான் என்ன வச்சு மட்டும் சொல்கிறேன்னு நினைக்கிறியா? என் அக்காவுக்கும் இதே மாதிரி தான் நடந்தது தெரியுமா? ஏன் அப்படி என்னாச்சு உங்க அக்காக்கு? 5 வருஷத்துக்கு முன்னாடி என் அக்காவுக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனதுலேருந்தே எப்போ பாரு பிரச்சனை தான். என் மாமா எப்போ பாரு குடி, ஊரை சுற்றி கடன். அந்த கடன்லாம் கூட எங்கள் அப்பா தான் அடைப்பார். என் அக்கா பற்றியும் எங்கள் அப்பா பற்றியும் கொஞ்சம் கூட யோசிக்கல. இப்போ புரியுதா நான் ஏன் அப்படி சொன்னேன்னு? உன் மாமா வாங்கின கடன் எல்லாம் உங்க அப்பா தான் அடைச்சாருல்ல? ஏய் அப்போ உங்க அப்பாவும் செல்ஃபிஷா? ஏய் சரி விடு, ஃபீல் பண்ணாத. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிக்கிலுக்கு ஏதாவது சண்டை வந்துச்சா? அடுத்த நாள் காலையிலே ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அது எனக்கும் நிக்கலுக்கும் இல்லை. மார்னிங். மார்னிங். என்ன ரித்திகா, யார்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிற? ஆமாம். நீ இன்னுமா அந்த நிக்கில நம்புற? உன்னை தான் கேட்குறேன். உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கும் நிக்கிலுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். எனக்கும் நிக்கலுக்கும் பிரச்சனைன்னு யார் சொன்னா? நேற்று நைட்டு சரக்கு அடிக்கும்போது நிக்கில் புலம்பிக்கிட்டு இருந்தான். நியாயமாக பார்த்தா நான் தான் புலம்பணும். நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? எனக்கும் நிக்கலுக்கும் நடக்கிற பிரச்சனையை வச்சு இப்போ என்ன கார்னர் பண்ணுறியா? ஏய் சீச்சி, அப்படிலாம் இல்லை. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அப்போல்லாம் என்னால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. தயவு செஞ்சு போய் ஏதாவது கதை எழுதுகிற வேலை இருந்தால் பார்.
சண்டை போட்டுக்கிறாரு. நான் சொன்னா கேட்க. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வா. அப்படி இல்ல 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 சும்மா இருங்க. நிக்கி வா. நிக்கி சொன்னா கேளு. நிக்கி டூல் போடு. போடா பக்கா. யார் கேமரா பாஸ் பண்ணியாடா? நிக்கி வா. இனி நைட் தாண்ட மாட்டடா நீ. விடுங்க. அன்றைக்கி நைட் நிக்கல் ஃபுல்லாக குடிச்சிருந்தான். கொக்கைன் வேறு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். இன்னைக்கு காலைல எல்லோரும் தேடி பார்த்தோம், ஆனால் அவன் எங்கேயுமே கிடைக்கல. அன்னைக்கு நைட் வேறு யாரும் அவனை பார்க்கலையா? எல்லாருமே போதையில் இருந்தாங்க, ஸோ யாரும் அவனை பார்க்கல. உங்கள் கையில் இருக்கிற ரிங் தானே நிக்கிலுக்கு ப்ரெசென்ட் பண்ணதா சொன்னீங்க. இப்போ உங்கள் கையில் இருக்கிறது பேர் என்ன? ஏய் என்னை விடு. நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கோ. அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா உனக்கு என்ன? நீ எதுக்கு அவனை போய் அடிக்கிற? ஏய் நான் அப்படிதான் அடிப்பேன் அவனை. அதான் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டேல்ல, அப்புறம் என்ன போய் அவனை அடிக்கிற? ஏய் நான் உன்னை வேண்டான்னு சொல்லலை, கல்யாணம் தான் வேண்டான்னு சொன்னேன். நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நீ என்ன சொன்னாலும் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அது எப்படி கல்யாணம் பண்ணாம வாழ முடியுமா? லூசாடா நீ. ஏய் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேல்ல. நிக்கில் கொடுத்த செயின் உங்கள் கழுத்தில் காணுமே. செயின் தொலைஞ்சு போயிடுச்சு சார். ஓ, லாஸ்ட் எப்போ பார்த்தீங்க? நேற்று நைட். அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா செக் பண்ணலையா? யோ என்னையா ஊறுது? ஓ இந்த ஊருக்கு என்னையா குறை? குளிருது. பின்ன ஊட்டி குளிராம வெயில் அடிக்கும். அட போயா அண்ணா, சும்மா. என்னம்மா சொல்லுமா? இங்கே ஏதாச்சும் சிசிடிவி கேமரா இருக்கா? சிசிடிவி கேமரா இல்லையாம்மா. ஏம்மா? இவ்வளோ பெரிய ரெசார்ட்டில் ஒரு சிசிடிவி கேமரா கூட வேணாம் இல்லை? நீங்கள் வரதுக்கு முன்னாடி தாம்மா ஒரு படம் ஷூட்டிங் எடுத்தாங்க. ஃபுட்டேஜ் லீக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் எல்லா கேமரா கட்ட சொல்லிட்டாருமா. ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருக்குமா, பின்னாடி எந்த கேமராவும் இல்லைம்மா. இனிமே தாம்மா மாட்டணும். உனக்கு எந்த கேமராம்மா பார்க்கணும்? எனக்கு பேக் சைடில் இருக்கிற கேமராவை பார்க்கணும். அது ஏம்மா கேட்குற? இல்லைண்ணா, என் செயின் ஒன்று காணா போச்சு, அதை தேட தான். அப்படியாம்மா? ஆமாண்ணா. நான் பார்த்தா சொல்கிறேம்மா. சரி, நான் வரேண்ணா. ரோஹித் எனக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் போலீஸுக்கு கால் பண்ணியிருக்கேன், அவங்க பார்த்துப்பாங்க. நீ வரி பண்ணிக்காத. என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. உனக்கு தான் தெரியும் இல்லை, அவனுக்கு கோவம் வந்தால் யார்கிட்டயும் சொல்லாமல் வெளில போயிடுவான்னு. இல்லை, எனக்கு பயமாக இருந்துச்சு, அதான் நானே போலீஸ் கால் பண்ணி சொல்லிட்டேன். சரி, நீங்கள் போகலாம். யோ கான்ஸ்டபிள் சார், அடுத்த ஆளை கூப்பிட்டியா? உங்கள் பேர்? நித்யா சார். சரி சொல்லுங்கள், நிக்கில் காணாமல் போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏய், ஹெட்ஃபோன்ஸ் ஏன்டி பிடுங்கண்ணே? பின்ன நானே இங்க கோவமா உட்காந்துட்டு இருக்கேன், நீங்க ஜாலியா பாட்டு கேட்டுட்டு இருக்க. ஏன், என்னாச்சு? உனக்கு என்ன கோபம்? நிக்கில் அவன் லவ் ஆனிவர்சரிக்கு ரித்திகாக்கு செயின் வாங்கி கொடுத்துருக்கான். சரி, நல்ல விஷயம் தானே. அவளுக்கு இது நல்ல விஷயம்தான். நீ என்னைக்காச்சும் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணிருக்கியா?
ஏய் ரித்திகா தானே நிக்கிலுக்கு ஃபர்ஸ்ட் ரிங் வாங்கி கொடுத்தா? ஆம், ஆமா. ஆ ரித்திகா அவங்க லவ் அண்ட் மிஸ்ரிக்கு நிக்கிலுக்கு ரிங் வாங்கி கொடுத்துருக்கா. நீ என்னைக்காச்சும் நம்ம லவ் அண்ட் மிஸ்ரிக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருக்கியா? சரி அதை விடு. அட்லீஸ்ட் நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசு. நான் ஏதாச்சும் கேட்டா அது அப்படியே என் பக்கம் திருப்பிடு. அடிக்காதடி வலிக்குது. சரி லவ்ங்கிறது மனசுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். அது ஃபீலிங்ஸால தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமே தவிர இப்படி கிட்ஸாலலாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. புரியுதா? ம், ம். ஏம்மா நான் கேட்குறது உனக்கு புரிதா இல்லையாம்மா? உன் சொந்த கதையெல்லாம் நான் இங்கே ஒன்றும் கேட்கல. காணாம போன நிக்கிலை பற்றி கேட்குறேன். லவ்ன்ற ஃபீலிங்ஸ்ன்ற எக்ஸ்பிரஷன் ரயில் விட்டுனே போகிற. யோ அமத்தியா? சாரி சார். ம், இல்ல சார், எதுவா இருந்தாலும் நானும் ரித்திக்கும் எங்களுக்குள்ளே பேசி முடிச்சுப்போம். சரிம்மா, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ ஒழுங்காக பதில் சொல்ல போதும். புரியுதா? ஓகே சார். நிக்கிலுக்கு ரோஹித்துக்கு ஏதாவது சண்டை நடந்துச்சா? அதானே இங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை. டேய் 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 என்னடா பேசுற மாதிரி? கேட்க மாட்டியா நீ? விட்றா நீ வா. என்னடா பேசுறான் அவன்? டேய் மச்சான் டேய் போலாம். வாடா டேய். போடா டேய். யாரை பத்தி தப்பாடா பேசுற நீ? சொல்றத கேளுடா. வாடா உனக்கு என்ன? ஓவர் ஆயிடுச்சு வா. போடா டேய். கூட்டு போங்க அவனை. சரி வா அவளை போய் பார்க்கலாம். இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? அப்ப பாரு, இந்த 2 பேரும் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்னடி ஒரு வாரமா ஒரே பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது, நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா எல்லாம் தலைகீழ நடக்குது. ஆமா ரோஹித்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காமே, உனக்கு தெரியுமா அதை பற்றி எதுனா? உனக்கு யார் சொன்னா? நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். ஹே, அப்போ அவன் தான் சொன்னான். என்னது? நீ ரோஹித்க்கு ப்ரப்போஸ் பண்ணியா? ஆமாண்டி, ஒரு 3 நாள் முன்னாடி தான். அப்போ தான் இதை பற்றிலாம் சொன்னான் என்கிட்ட. இன்னைக்கு காலைல தான் ரோஹித் சொன்னான். அதனால் முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னடி வளைச்சு வளைச்சு ப்ரப்போசல் நடக்குது போல. ம். என்னடா அவசரமா வர சொன்ன? கண்ணை மூடு எதுக்கு? என்னால கண்ணெல்லாம் மூட முடியாது. ப்ளீஸ் டி, ஒரு செகண்ட் கண்ணை மூடு சொல்றேன். ம்.